காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. அச்சு அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைவது மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு கடந்த 3-4 மாதங்களாகவே ஒரு மொமெண்டஸ் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் 1 அல்ல 2 அல்ல 10-15 பிரேக்கிங் நியூஸ் இருந்து வந்த நிலையில் அது சற்றே குறைந்து வரக்கூடிய கால அவகாசத்தில் இருக்கும், ஒரு சூழலில் இருக்கும். மன்னிக்கணும், கடந்த ஒரு 2 நாட்கள் அத்தனை பிரேக்கிங் நியூஸ் இல்லை. ஆனாலும் அதே வேளையில் பல முக்கியமான நிகழ்வுகளும் நடந்தேறிதான் வருகின்றன. முக்கியமாக நம்முடைய கவனத்தை இன்று காலை வந்த நாளேடுகளில் ஈர்ப்பது மே 14ஆம் தேதிக்குள்ள உள்ளாட்சி தேர்தலை தமிழகம் முழுவதும் நடத்தி முடிச்சுடணும் அப்படின்னு மாநில தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அது ரொம்ப ஒரு முக்கியமான சோதனை களமாக தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி உடைய லெஜிட்டிமசியை கேள்வி கேட்கக்கூடிய திரு பன்னீர்செல்வத்துடைய பிரிவுக்கு மற்றும் பிரதான எதிர்கட்சியான திமுகவுக்கு, ஏன் அத்தனை கட்சிகளுக்கும் இருக்க போகுது. ஒரு முற்றிலும் மாறி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் நடக்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல். பொதுவான ஒரு புரிதல் என்னன்னா, உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னா அது ஆளுங்கட்சிக்கு கூடுதலான அட்வான்டேஜ், ரொம்ப கம்ஃபர்டபுளான அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு களம் அப்படின்னு. ஆனால் மே 14ஆம் தேதிக்குள்ள நடத்தி முடிக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலில் அப்படி வகைப்படுத்திட முடியுமா? நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் அதில் இருக்குது. இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த மட்டும் இப்போது சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி அன்றைக்கி உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிறதா மாநில தேர்தல் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணாங்க. அடுத்த நாள்லேருந்தே மனு வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அக்டோபர் 3ஆம் தேதி அன்றைக்கி இந்த தேர்தலை நடத்துறதுக்கு தடை போட்டு தனி நீதிபதி கிருபாகரன் ஒரு தீர்ப்பு கொடுத்தார். ஸோ அதில் திமுக ஒரு பார்ட்டியாக இருந்தது அந்த தடை வாங்க போகும்பொழுது. பட் ஆனால் அதில் சொன்ன காரணங்கள் என்னென்னா இடஒதுக்கீடு, ஷெட்யூல் ட்ரைப் அண்டு விமனுக்கான இடஒதுக்கீடுகள் சரியில்லை. ரெண்டாவது ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜாக இருந்தது அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை இதில் எல்லா கட்சிகளுக்கும். ஏன்னா 25ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ண உடனே அன்றைக்கி ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்காங்க. 26ஆம் தேதியே அதிமுகவுடைய அந்த மாநகராட்சி இந்த வேட்பாளர் பட்டியலாம் வந்துடுது. ஸோ ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்காதுன்னு தனி நீதிபதி கிருபாகரன் முன்னிலையில் இவங்க ஆர்கியூ பண்ணாங்க. அதில் ஆக்சுவலாக இந்த விஷயங்களெல்லாம் கவனித்த நீதிபதி இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். நேற்று இந்த கேஸ் கோர்ட்டில் வந்தபோது இந்த விஷயங்கள் பேசப்பட்டதான்னு தெரியல. அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். அது பேசப்பட்டு அந்த தனி நீதிபதியுடைய உத்தரவில் என்னெல்லாம் அம்சங்கள் இருக்கோ அது இன் லெட்டர் இன் ஸ்பிரிட் முழுமையாக செயல்படுத்துறதுக்காக அதுதான் முக்கியம் அதில். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த மணி பவர் சொன்னீங்க இல்லையா, அந்த நம்ம தேர்தலில் வழக்கமாக அந்த மணி பவரையும் மசில் பவரையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம மசில் பவர்ன்றது த்ரூ வேரியஸ் சோர்சஸ் மசில் பவரை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. இது அந்த கிருபாகரன் ஜட்ஜ்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள்ளாட்சிகளில் இருக்கிற பிரதிநிதிகள் தான் இந்த கட்ட பஞ்சாயத்து, இந்த ரியல் எஸ்டேட் போன்ற விஷயங்கள்லாம் சம்பந்தப்பட்டு ஏகப்பட்ட கொலைகள் அந்த உள்ளாட்சி மன்ற கவுன்சிலர்கள் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகில் ஊரப்பாக்கம் என்ற ஒரு பஞ்சாயத்து இருக்கிறது. அங்கே கடந்த 10 வருஷத்தில் 8 பஞ்சாயத்து தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது மாதிரி பல இடங்களில் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதான் அவர் சொன்னார், கிருபாகரன் சொன்னது என்னென்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடுறவங்க எல்லாருடைய கிரிமினல் பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுடைய சொத்து கணக்கு என்ன, இதெல்லாம் நீங்கள் வாங்கணும். அதற்கு தமிழ்நாடு பஞ்சாயத்து ரூல் நம்பர் 26ல் ஒரு சப்கிளாஸ் போடணும். நீங்கள் இது இந்த பணியை இவங்க பண்ணாங்களா தெரியல. அதுக்கு தான் கால அவகாசம் கேட்டாங்க. டிசம்பர் இறுதிக்குள்ளே இந்த தேர்தலை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு தான் திரு கிருபாகரன் உத்தரவிட்டிருந்தாரு. ஆனால் அந்த அவகாசத்துக்குள்ள செய்ய முடியாது அப்படின்னு மாநில தேர்தல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அக்டோபருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆக போகிற இந்த சூழலில் கூட மாநில தேர்தல் கமிஷன் இந்த விஷயத்தில் அந்த தனி நீதிபதி சொன்ன இந்த குற்றப்பரம்பரை உள்ளவங்கெல்லாம் போட்டியிடக்கூடாது அல்லது அவங்க தங்களை பற்றின டிக்ளரேஷனை கொடுக்கணுன்ற ஒரு அஃபிடவிட் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை மாநில தேர்தல் கமிஷன் எவ்வளவு சீரியஸாக எடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி எலெக்ஷன்ஸில் நம்ம ரொம்ப கவலைப்படுறது என்னென்னா, இந்த கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸும் மணி பவரை பற்றி தான் நம்ம ரொம்ப கவலைப்படுறோம். ஸோ இந்த விஷயங்களை ஏன் தேர்தல் நடத்துறது ஒரு பக்கம் இருந்தாலுமே தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள்
நல்லவர்களாக இருக்கணுன்ற ஒரு நிச்சயமான விஷயம் ஒரு கட்டினா. அதனால தான் அவர் தனி நீதி சொல்லும் போதே இந்த அரசியல் கட்சிகள் வந்து நீங்கள் ஆட்களை போடும்பொழுதே அவங்க குற்றப்பின்னணி உள்ளவர்களா இல்லையா என்பதை பார்த்து நீங்கள் போடுங்க அப்படின்லாம் கூட அவர் நிறைய பல விஷயங்கள் சொன்னார். ஸோ இந்த இடஒதுக்கீடு பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தால் கடுமையான உத்தரவுகள் இருந்தது, நிறைய பரிந்துரைகள் இருந்தது. இந்த பரிந்துரைகள்லாம் நல்ல பரிந்துரைகள் தான். ஆனால் எங்களுக்கு கால அவகாசம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ மே 14 அதை நடத்தி முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தேர்தல் ஆணையம் இருக்கிறது. ஸோ அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கெடுவாக இருக்கு. ஒரு தேர்ட் டயர் ஆஃப் கவர்மெண்ட் மக்கள் பிரதிநிதி இல்லாமல் இவ்வளவு நாள் செயல்பட்டதே ஆரோக்கியமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருந்து வந்த நிலையில ஒரு தேர்ட் டயரும் ஃபார்ம் ஆக வேண்டிய ஒரு 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட பதிவுகளுக்கு பிரதிநிதிகள் மே 14 கிடைச்சிருவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். இதோடைய பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் பற்றி நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா, ஒரு உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாம வந்து இவ்வளவு காலம் ஒரு 6 மாச காலம் வந்து இந்த உள்ளாட்சிகள் நடந்திருக்குன்றீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி காலகட்டத்திலாம் பல 10-15 வருடங்கள் இல்லாமே வந்து உள்ளாட்சிகள் நடந்திருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். நம்ம பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்த பிறகு அது முடியாதுங்கிற மாதிரியான 85க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கான சாத்தியங்கள் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியே தீரணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கு. இப்போ நீங்கள் அதோட பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் தமிழ்நாட்டில் இப்போ மாறி இருக்கிற ஒரு அரசியல் சூழலில், ஏன்னா ஜெயலலிதா இருந்தபோது ஒரு பெரிய ஆளுமை அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க போன பிறகு இப்போ அதிமுக ஆளுங்கட்சி இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு ஒரு பொதுமக்கள் மத்தியில் வந்து இப்போ உதாரணமாக சசிகலா வந்து ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போன பிறகு, எடப்பாடி கவர்மெண்ட் பதவி ஏற்றின பிறகு அதுக்கு எதிர்த்தரப்பில் பன்னீர்செல்வம் அவர் ஒரு தனி பிரிவாக செயல்பட்டு இருக்கிற இந்த சூழலில் நிச்சயமாக ஆளுங்கட்சியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழல். எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து இப்போது பஞ்சாயத்து தேர்தலில் கீழ்மட்டம் தவிர மற்ற இடத்துல வந்து கட்சி சின்னத்தில் தான் போட்டிடுவாங்க, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியெல்லாம். ஸோ இப்போ வந்து இந்த கட்சி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால இரட்டை இலை சின்னத்தை பற்றின ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா அது வந்து அதிமுகவோட பெரிய பலம்ன்றது இரட்டை இலை சின்னம். இந்த மாதிரியான ஒரு பிளவுகள் இருந்தால் கூட, கட்சியில் பிளவுகள் இருக்கிற இந்த சமயத்தில் அந்த இரட்டை இலை சின்னம்ன்றது வந்து எந்த பிரிவு யார் கையில் போகிறதுன்றது ஒரு முக்கியமான கேள்விக்குறி. இந்த கட்சியோட அந்த பிளவை வந்து தேர்தல் கமிஷன் எப்படி பார்க்கறதுன்றதை நம்ம இனிமேல் நம்ம பேசவும் போகிறோம். இரட்டை இலை சின்னத்தை சசிகலா ஃபேக்ஷன் அவங்க ரீட்டைன் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இரட்டை இலை சின்னத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சின்ன விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து பப்ளிக் பெர்செப்ஷன் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு சசிகலா குடும்பத்தினர் பற்றிய மக்களுடைய பார்வை வந்து வேற விதமாக இருக்குது. அது வந்து முற்றிலும் அதிமுக தொண்டர்களோட பார்வை வேற விதமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த ஒட்டுமொத்த தொண்டர்களோட ஆதரவு இல்லை நடுநிலை மக்களோட ஆதரவு இந்த அதிமுகவுக்கு இருக்குமான்ற ஒரு கேள்விக்குறி நிச்சயமாக இன்னைக்கு இருக்குது. ஆனால் அதை சரிப்படுத்தும் விதமாகத்தான் எடப்பாடி அவர்கள் தான் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு சில நலத்திட்டங்களை எல்லாம் அறிவிச்சிருக்கார். ஸோ அதன் மூலமாக மக்களையும் அல்லது அதிமுக தொண்டர்களையும் ஓரளவுக்கு அந்த இழந்த அந்த செல்வாக்கை கட்சி மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் இதெல்லாம் அவர் செயல்பட்டு இருக்கார். அது எந்த அளவுக்கு பலனளிக்கும் தெரியல. ஒரு பக்கம் சின்னம், இந்த கட்சி பிளவு, இந்த மாதிரி விஷயங்கள், இன்னொரு பக்கம் மக்களுடைய பெர்செப்ஷனில் அதிமுகவுடைய செல்வாக்கு அடிவாங்கி இருக்கிற நிலைமை, இந்த மாதிரி ஒரு கடினமான சூழலில் வந்து எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்று இருக்கிற இந்த சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட செல்வாக்கை உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி அது எப்படி ஈடுகட்டும் தெரியல எனக்கு. ஆனால் அதுக்கு அடிப்படை பலம் என்னன்னா அதிகாரத்தில் அது இருக்கு. அதனால அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பலம் தான் எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அந்த ஆளுங்கட்சிக்கு உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூடுதல் அட்வான்டேஜ் இருந்திருக்கு. பலர் கணிச்சு சொல்லுவாங்க 2014 செல்வி ஜெயலலிதா தனித்து நிற்கணும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாம அப்படிங்கிற முடிவுக்கான காரணமே ஒரு அதிகமான அளவுக்கான வாக்குகளை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40% வாக்குகளை அவங்களால உள்ளாட்சி தேர்தலில் 2011 பெற முடிஞ்சது. ஸோ இந்த தனித்து நிற்கிறதுக்கான அந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டது 2011 லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல அவங்க பெற்று காட்டிய அந்த ஒரு வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிஞ்சது. பட் இந்த ஒரு சேஞ்ச் சினரியோவில் நீங்கள் சொல்கிற மாதிரி பல புதிய சவால்கள் உருவாயிருக்கு. செல்வி ஜெயலலிதாங்கிற ஆளுமை இல்லை, கிரெடிபிலிட்டியை பற்றிய கேள்விகள் எழுந்திருக்கிறது, சசிகலா பற்றிய பெர்செப்ஷன், இந்த ஒரு சூழலை ஆளுங்கட்சி எப்படி சமாளிக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இது வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு சவாலான விஷயம்தான் அந்த உள்ளாட்சி தேர்தல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் இந்த முதல்ல வந்து கட்சியோட அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து இவங்க வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டிய நிலையில் இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு 122 எம்எல்ஏக்கள் சேர்ந்து அல்ல கட்சியில் இருக்கிற டாப் பொசிஷனில் இருக்கிற சில முக்கியமான பிரமுகர்கள் சேர்ந்து இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு முட்டு கொடுத்து நிற்க வச்சுருக்காங்க. உண்மையான அடிமட்ட அதிமுக தொண்டர்களோட ஆதரவு இந்த இயக்கத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக
உதாரணத்துக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நேற்று நடந்த ஒரு உதாரணம், அதிமுகவோட எந்த கூட்டங்கள்லையும் பெண்களோட எண்ணிக்கை வந்து என்றைக்குமே அதிகமாக இருக்கும். அதை நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது. பெண்கள்கிட்ட இருக்கிற அதிமுகவுக்கு பெண்களிடம் இருக்கிற ஆதரவு ரொம்ப மகத்தானது. ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சினா கூட பெண்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற ஆண்களோட இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நேற்று பூந்தமல்லியில் ஒரு மீட்டிங் நடந்திருக்க, ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் எப்படி செய்வதுன்ட்டு. அதில் இருந்த ஒரு 60-70 பேரில் 2 பேர் தான் பெண்கள். 2 பேர் தான் பெண்கள். அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை வந்து அதிமுக கூட்டிருக்க சான்ஸே இல்லை. ஒரு சின்ன ஒரு வட்டத்தில், ஒரு சின்ன ஒரு தெருவில் ஒரு மீட்டிங் போட்டால் கூட ஒரு 10 பெண்கள் சேர்ற அளவுக்கு தான் அவங்களுடைய செல்வாக்கு இருந்தது. இன்னைக்கு அந்த செல்வாக்கு அப்படியே வந்து பெண்கள் மத்தியில் இறங்கியிருக்கு. இந்த செல்வாக்கு இருக்கு இல்லை அப்படிங்கிற விவாதங்கள்லாம் வரும்போது இதை தீர்மானிக்கக்கூடிய களம் தேர்தல் தான் அதோட சந்தேகம் இல்லை. ஒரு பதிலா வந்துட்டு இருக்கிற நிலையில இந்த தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான களம். ஏன்னா இது வந்து எல்லா மட்டங்கள்லையும் ஒன்றியம், மாவட்டம் அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு ஊர்கள்லையும் அந்த கட்சியுடைய செல்வாக்கு பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு களமா உள்ளாட்சி தேர்தல் இருக்க போகுது. அதுக்கு முன்னையோ பின்னையோ ஆர்கே நகர் தேர்தலும் வரப்போகுது. இவையெல்லாம் இந்த அரசாங்கத்துடைய மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கா இல்லையா, அதனது அளவு என்ன, அளவுகோல் என்ன அப்படிங்கறத ஓரளவுக்கு கணிசமா எடுத்து சொல்றதுல இன்னைக்கு முக்கியமான பங்கா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற பொசிஷன்ல நம்ம பாக்குறது என்னன்னா, இந்த அதிமுகவோட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த கட்டுமானம் இருக்குல்ல, அது வந்து எடப்பாடி கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அந்த 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 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அதிமுக எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை அது ஒருவேளை அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் கொஞ்சம் அதிருப்தியாக கூட இருக்கலாம். அதை வந்து சரிப்படுத்துறது வந்து அவங்களுக்கு சுலபமான விஷயம் தான். அதில் ஒன்றும் பெரிய சவால், கட்டமைப்பு அவங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன், பொதுமக்களுடைய எண்ணம், இப்போ இருக்கக்கூடிய சூழலை பற்றிய மதிப்பீடுகள், பார்வைகள், புதிய தலைமை பற்றிய எண்ணங்கள், இவை மேலோங்க போகுதா, இல்லை அதிமுக கடந்த பல ஆண்டுகளில் உருவாக்கிய ஒரு பலமான கட்டமைப்பு கை கொடுக்க போகுதா? வழமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆளுங்கட்சி யாராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் இயல்பாக ஒரு கூடுதலான அட்வான்டேஜ் இருக்கிறத பார்க்குறோம். கடந்த சட்டமன்ற தேர்தலையே திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வாக்கு சதவீத இடைவேளை, அதே போல் சீட்டோடைய எண்ணிக்கை இடைவேளையெல்லாம் பெரிய அளவுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில் திமுகவும் ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனில் எமர்ஜறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதிமுகவுடைய பலம் என்ன, திமுகவுடைய பலம் என்ன, மற்ற கட்சிகளுடைய பலம் என்ன, இன் சேஞ்ச் சினேரியோ மக்களுடைய மனம் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான களமாக உள்ளாட்சி தேர்தல் இருக்கக்கூடும். அதே போல் வரக்கூடிய ஆர்கே நகர் தேர்தலும் கூட. உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கு நீதிமன்றம் கெடு கொடுத்து உத்தரவு பிறப்பிச்சதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு. கடந்த உள்ளாட்சி தேர்தலை காட்டிலும் இந்த முறை கிரவுண்ட் ரூல்ஸ் மாறி இருக்கிறது. மேயர் தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை, மற்ற நகராட்சி தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையெல்லாம் மாறி இருக்கிறது. இந்த கிரவுண்ட் ரூல்ஸ் மாற்றம் மாறி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தணும். நிச்சயமாக இந்த கிரவுண்ட் ரூல்ஸ் மாற்றினது, அதாவது பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில் மேயர் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக மன்ற உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதே மாதிரி நகராட்சியில் அது பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஆளுங்கட்சி தரப்புக்கு வந்து ஏதோ 1-2 உறுப்பினர்கள் மேயரை தேர்ந்தெடுக்க அந்த பெரும்பான்மை கிடைக்கல வச்சுக்கோங்க. தென் வந்து சின்ன சின்ன கட்சிகள் சார்பாக நிறைய பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கள வந்து விலைக்கு வாங்குறது வந்து ஈஸி ரொம்ப. ஸோ அந்த ஹார்ஸ் ரைடிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நேரடியாக ஒரு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கும் போகும்போது அவங்க வந்து தன்னுடைய பவர்ஸை வந்து நல்ல ஒரு உறுதியாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அவங்க பவர்ஸை. பட் இந்த மாதிரியான மெம்பர்கள் தயவில் வந்து நீங்கள் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கும் போது அவர் அந்த மெம்பர்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய லெவலில் தான் அவர் இருப்பார். பலவிதமான உள்ளாட்சிகளில் பலவிதமான, இப்போ உள்ளாட்சியை பொறுத்த மட்டும் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டே கிடையாது. இந்த உள்ளாட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபண்ட்ஸ் ஃப்ளோ இருக்குது. கீழ் லெவல் வரையும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபண்ட்ஸ் ஃப்ளோ இருக்குது. சென்னை மாநகராட்சி போன பகுதிகளில் வந்து இந்த ஜேஎன்ஆர்யூஎம் ஸ்கீம்லலாம் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. இந்த வருஷம் 2016-17 அதே போல டெவல்யூஷன் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. சுயாட்சி எல்லாம் பற்றி மாநில அரசுகள் பேசுது. ஆனா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இவங்க கொடுக்க மாட்டாங்க. மேலே வரும்போது போதிய அளவுக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்னு. இல்லை, அது சின்ன பாயிண்ட் நான் சொல்ல வந்து என்னன்னா, ஃபண்ட்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்லேயே ஒரு பேச்சு கிடையாது. ஃபண்ட்ஸ் நல்லாவே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் எங்கே இருக்கோ அங்கே ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே தனி மனிதர்கள், அந்த பதவியில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக ஊழல் பண்ணுவாங்க. உள்ளாட்சிகளில் ஊழல்ன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைவர், இந்த மன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுற தலைவர் வந்து அவர்களுக்கு ஒப்ளைஜ் பண்ண வேண்டிய நிலையில் தான் இருப்பார் அவர். ஸோ இதனால் ஊழல் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தலைவர் வந்து தன்னை அசர்டைன் பண்ணிக்க முடியாத லெவலில் இருப்பார். கட்சி ஒரு பக்கம் இருக்கும், இந்த உறுப்பினர்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க, பல பிரச்சனைகளுக்கு நடுவில் இருக்கும். இன்னொன்று நான் பார்க்குறேன் என்னென்னா, இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இப்போ இந்த ஜல்லிக்கட்டு இந்த விஷயங்களுக்கு அப்புறம் இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு
ஊழலற்ற ஒரு நேர்மையான நிர்வாகம், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு பெரிய ஆர்வம் வந்திருக்கிற பார்க்குறோம். நம்ம சமூக வலைத்தளங்கள்லாம் பார்க்குறோம். நம்ம அரசியல் வந்து தூய்மையாக இருக்கணும், நேர்மையானவர்கள் அரசியலில் வரணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அந்த எண்ணம் அபிப்பிராயம் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். அதான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஒரு கிரவுண்ட் ரூல் மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக மேயர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுறதையும் மறைமுகமாக உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதையும் ரெண்டையுமே சிஸ்டம் சட்டம் அனுமதிக்குது. ரெண்டு பிரதான கட்சிகளும் திமுக அதிமுக ரெண்டு பிரதான கட்சிகளும் இந்த விஷயத்துல மாறி மாறி பார்க்க முடிகிறது. செல்வி ஜெயலலிதா கூட முன்பு இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வரும்போது இதுல வந்து கட்சி தாவல் தடை சட்டம் வராம இப்படி நீங்க இன்டைரக்ட் முறையை கொண்டு வருவது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இரண்டு கட்சிகளுமே மாறி மாறி இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்றதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வாக்கு சதவீத வித்தியாசம் அப்படிங்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் மிக மிக குறைவு. 1.1%. எக்ஸாக்ட்லி. திமுகவும் அதிமுகவும் நேரடியாக போட்டியிட்ட இடங்கள்ல திமுக கூடுதலாகவே சீட்டு ஜெயிச்சிருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு சேஞ்ச் டு பொலிட்டிக்கல் சீனரியோவில் நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஒரு சீனரியோவை அணுகிருக்கிறத காட்டிலும் இப்போ திமுகவுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லலாமா? அப்படி ஒரு கன்க்ளூஷன் டூ ஏர்லின்னு நினைக்கிறீங்களா? அவர் இல்லை. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர்றது என்னென்னா, கடந்த 6-7 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இருக்கும்பொழுதே வந்து திமுகவுடைய அந்த அரசாங்கத்தை எதிர்த்து அது செயல்படவே இல்லை, தொழில் வளர்ச்சி இல்லை, விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, நதிநீர் பிரச்சனைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள். பட் ஜெயலலிதா ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தனால ஷீ குட் ஏபிள் டு கம் ஓவர் ஆல் தீஸ் டிஃபிகல்ட்டிஸ். இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சமாளிச்சுட்டு போகிற அளவுக்கு ஒரு அரசியல் பின்புலம் அவங்களுக்கு இருந்ததுனால அதோடைய அந்த பாதிப்பு அந்த கட்சிக்கு அதிக அளவு தெரியாத அளவுக்கு அதை கொண்டு போனாங்க அவங்க ஆக்சுவலாக. பட் அவர்கள் மறைவுக்கு பிறகு சுச்சுவேஷன் வந்து 6 மாத காலமாக இந்த நிர்வாகம் சுணக்கமாக இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள். இன்னும் அந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் அதோட கிராவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா இப்போது விவசாயிகள் தற்கொலை, ஈவன் ஈரோடு மாதிரியான ஒரு வளமான இடத்துல கூட மஞ்சள் விவசாயி தற்கொலை பண்ணிக்கிற லெவலில் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த தற்கொலைகள், அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அப்புறம் வந்து அண்டை மாநிலங்கள் வந்து நம்ம நதிநீரில் குறுக்க புந்து செக் டேம் கட்டுற விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள், டிமானிட்டைசேஷனில் வந்து மக்கள் பட்ட அவதி, இந்த மாதிரி பல விஷயங்கள். தொழில் வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்குது, தொழில் தொடங்க சூழலே. இந்த சேலஞ்சஸ் எதிரொலிக்கும், நிச்சயமாக இந்த சேலஞ்சஸ் எதிரொலிக்கும். இது வந்து திமுகவுக்கு கிரவுண்ட் லெவல் சுச்சுவேஷனில் இன்னைக்கு கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கட்சிகளோட கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா அதிமுக இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பிளவுபட்டு இருக்கு. அடுத்தது ஒரு கன்சாலிடேட்டடாக ஒரு கட்சின்றது திமுக மட்டும்தான் இருக்கு. ஸோ இயல்பாகவே அந்த அரசாங்கத்தை பற்றின அந்த அதிமுகவோட எதிர்ப்பு உணர்வுன்றதை வந்து திமுக கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கணும், பொறுத்திருந்தா பார்க்கணும். நாள் நெருங்கிட்டு இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு இதில் அதிகார பலம் பணபலம் பயன்படுத்துறது இருக்கும். அது எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அதை குறைக்கணும். ஆக்சுவலாக இந்த ஒரு உள்ளாட்சி தேர்தல் களம் ரொம்ப ஒரு முக்கியமான களமாக தமிழக அரசியலில் பதியும். பல சமயங்களில் உள்ளாட்சி தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு இயல்பான அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் திஸ் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் ஆர் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். டெஃபினெட்லி. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இன்னொரு முக்கியமான நகர்வு. சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது சார்ந்த நோட்டீஸை கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இது வந்து நம்ம சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி நம்ம சமீப காலங்களில் பார்த்திராத ஒரு விஷயம். ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த குழுக்கள் அமைக்காத பற்றி, தேவைப்பட்டால் அணுகுவோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது குழுக்கள் அமைச்சாரு, அதுவும் தட் ஆல்சோ பிகேம் கான்ட்ரோவர்ஷியல். பட் இந்த ஒரு கட்டத்தில் இன்னொரு வாக்கெடுப்பு குழுக்களுக்காக திமுக நீதிமன்றத்துக்கு போச்சு, குழுக்கள் அமைக்கிறதுக்காக. அதுக்குள்ளே இவங்க அமைச்சிட்டாங்க. அதுலேயும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வந்து முக்கிய எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பொதுக்கணக்கு குழு தலைவர் கொடுக்கல, ராமசாமிக்கு சபாநாயகர் மீதான நம்பிக்கை இல்ல தீர்மானம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு வாக்கெடுப்பாக சட்டமன்றத்தில் எடுக்கக்கூடும். ஸோ அதோடைய பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் நினைக்கிறீங்க? கோயிங் பை த நம்பர்ஸ் ஆஃப் லாஸ்ட் வீக் ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஆனால் ஒரு இன்னைக்கு மாறி வரக்கூடிய ஒரு வாலட்டைலான ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பெரும்பான்மையை கணக்கில் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆளும் தரப்புக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் அபிப்பிராயம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சபையில் நடந்த விஷயங்கள், சபாநாயகர் நடந்து கொண்ட விஷயங்கள், இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் வந்து இவங்க திமுக வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து திமுக சொன்ன ஒரு ரகசிய வாக்கெடுப்பு அவர் ஒத்துக்கலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு பல விஷயங்கள் நடந்தது. அன்றைக்கி காவல்துறை அதிகாரிகளை வந்து வாட்ச் அண்ட் வார்ட் ட்ரெஸ்ஸில் உள்ளே கொண்டாந்தது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து கதவை பூட்டிடுறது. ஆக்சுவலாக 1988 ஜனவரி 28 அன்றைக்கி அந்த கவர்மெண்ட்டில் நம்பிக்கை தீர்மானம் கொண்டாந்த போது
விசிட்டர்ஸ்லாம் இன்றைக்கி அலோவ் பண்ணாங்க. இன்றைக்கி மாடத்தில் வந்து பழனியாண்டி இருந்தார், அருணாச்சலம் இருந்தார், காங்கிரஸ் தலைவர்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி கதவை திறந்து வச்சிருந்தாங்க, கதவெல்லாம் பூட்டலை யாருமே. இல்ல பூட்டினதா தான் நினைவு. அதாவது வாக்கெடுப்பு நடக்கும்போது, நான் படிச்சது வந்து வாக்கெடுப்பு நடக்கும்போது, அதுவும் காவலர்கள்லாம் உள்ள நுழைய நேர்ந்த போது கதவுகள் பூட்டப்பட்டு தான் வாக்கெடுப்பு நடந்தது. இல்ல கதவுகள் பூட்டப்பட்டு வாக்கெடுப்புல முதல்ல வந்து கதவு திறந்து வச்சு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து கதவு பூட்டிருக்கலாம் ஒருவேளை. ஆனா வந்து அன்னைக்கு இருந்த சபாநாயகர் அவர் வந்து அடுத்து நடந்த செயல்கள் வந்து சர்ச்சைக்குரியதாக இருந்தால் கூட அதற்கு முன்னாடி வந்து அவர் நடந்துக்கல. அவர் போலீஸை கூப்பிட்டதெல்லாம் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. பட் இப்போ வந்து அப்போ வந்து யூனிஃபார்மோடய போலீஸ் இருந்தாங்க. இப்போ வந்து போலீஸ் அதிகாரிகளே வாட்ச் அண்ட் வார்டு யூனிஃபார்ம் தான் உள்ள வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு சபாநாயகர் கூப்பிட்டு சபாநாயகர் அலுவலர் செயலாளர் வந்து ஒரு இத்தனை பேரை குறிப்பிட்ட ஐஏஎஸ் உள்ள கூப்பிட்டுருக்காரு. அது எந்த அளவுக்கு அது விதி மீறலா, அது சட்டத்துக்கு உட்பட்டதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா லீகல் மாரல் பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு திமுக கொண்டு வர போகுது, அவங்க எந்த அளவுக்கு நம்பர் மேல கான்ஃபிடென்ட்டா பண்றாங்கன்னு தெரியல. அது போல ஒரு தார்மீக ரீதியில ஒரு பெரிய அழுத்தத்தை சபாநாயகருக்கும் ஆளுங்கட்சிக்கும் இது கொடுக்கணும்னு நினைக்கலாமா? நேர்களுக்கும் விளக்குங்க, இந்த சபாநாயகர் மீதான நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படிங்கிறது எப்படி நடத்தப்படுது, அதோடைய மாடாலிட்டிஸை விளக்குங்க. இல்லை ஆக்சுவலாக இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீ சபாநாயகர் நடந்த விதம் இன்னொன்று ஒன்று இருக்குது. அதாவது உறுப்பினர்களை வெளியேற்றும் போது ஒவ்வொருத்தராக பேர் சொல்லி தான் வெளியேற்றணும். அதான் சபை நடைமுறையை தான். அது அவர் இன்னைக்கு பண்ணல, ஒட்டுமொத்தமாக வெளியேற்றிட்டார். என்மாசா பண்ண வெளியேற்ற நேம் எவ்ரிபடி என்மாசா அதெல்லாம் பண்ண முடியாது. இவர் இந்த உறுப்பினர் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் வெளியேற்றப்படுகிறார் சொல்லணும். ஆக்சுவலாக வந்து அதுதான் சபை முறை. பார்லிமெண்ட்ல வந்து வெளியேற்றதே கிடையாது. போன ஆட்சியில இந்த ஆட்சியில என்மாசா வெளியேற்றிய என்மாசா வெளியேற்றினா கூட ஹஸ் டு நேம் தி பர்சன். நீங்க 89 பேரையும் சொல்லி ஆகணும். நீங்க அங்க அதான் முறை. கடந்த முறை சொல்லல. பிரச்சனைகள் இல்லாத போது நீங்க வந்து நீங்க ஸ்ட்ரிக்ட்லி யூ அப்ளை த ரூல்ஸ். அதான் நடைமுறை. நீங்க வந்து போனதரை நடந்தே நம்ம சொல்ல முடியாது. போனதரை நடந்தா அது தப்பு, அவ்வளவுதான். ஆக்சுவலாக தவிர இந்த பேட் ப்ரெசிடென்ட் கேனாட் பி ஃபாலோவுடு. ஸோ இந்த விஷயம் நீங்கள் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ணியிருக்கணும். இப்போ சபாநாயகர் மேலே நம்பிக்கை இல்லா தீர்மானம்ன்ற ஒரு வார்த்தை வந்து ரூலில் இல்லை. சபாநாயகரை நீக்க கோரும் தீர்மானம். ஸோ அரசியல் சட்டம் 179C அந்த பிரிவு, அப்புறம் சட்டமன்ற பேரவை விதிகள் 68, 69 இந்த பிரிவில் தான் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. சபாநாயகரையும் துணை சபாநாயகரையும் நீக்கும் தீர்மானம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம். இவங்க திமுகவோட லெட்டர் நான் பார்க்கல, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, செயலாளர் என்ன கொடுத்துருக்காங்க தெரியல. பரவாயில்ல ரிப்போர்ட் ஆற மாதிரி இது வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகைன்ஸ்ட் ஸ்பீக்கர். இவங்க வேணா கொடுத்துக்கலாம். நீக்கிற தீர்மானம் தான் கொடுக்கணும் ஆக்சுவலா வந்து. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு 15 நாளைக்குள்ள அவங்க எடுத்துப்பாங்க. 15 நாளைக்குள்ள எடுத்துப்பாங்க. 15 நாளைக்குள்ள எடுக்கும்போது சபாநாயகர் சொல்வாரு, இந்த தீர்மானம் இது மாதிரி கொடுத்துருக்கீங்க, இதற்கு ஆதரவு எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு கேட்பாரு. குறைந்தபட்சம் நான் படிச்சது அந்த ஒரு செஷனை வந்து சபாநாயகர் சேர் பண்ணுவாரா? இல்லை, அதான் நான் அதுக்கு அடுத்து சொல்ல வரேன். ஒரு 15 நாளைக்குள்ள இதை எடுத்துப்பார். எடுத்துட்டு வந்து இந்த தீர்மானம், இது மாதிரி ஒரு தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேர் இதை ஆதரிக்கிறீங்கன்னு கேட்பார். குறைந்தபட்சம் 35 பேர் எழுந்து நிற்கணும். குறைந்தபட்சம் 35 பேர் எழுந்து நின்றாதான் அந்த தீர்மானத்தை வந்து நான் இதை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபையில் சொல்லிட்டு அடுத்து ஒரு வாரத்துக்குள்ள இதை நான் எடுத்துப்பேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இல்லை உடனே கூட அவர் எடுத்துக்கலாம், அது அவருடைய உரிமையை சார்ந்த ஒரு விஷயம். அப்படி அவர் எடுத்துக்கும் பொழுது இதை பற்றின பேச்சுக்கு ஆளும் தரப்பில் பேசலாம், எதிர்த்தரப்பில் யார் தீர்மானம் கொடுத்தாங்களோ, ஏன் நாங்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பேசலாம். ஆக்சுவலாக அவங்க அப்படிலாம் பண்ணும்பொழுது பேசி முடித்த பிறகு ஓட்டெடுப்பு நடக்கும்பொழுது அல்லது இந்த விவாதங்கள் நடக்கும்பொழுது சபாநாயகர் அவருடைய சீட்டில் வந்து உட்கார முடியாது. அவர் இறங்கிட்டு துணை சபாநாயகர் தான் அவங்க உட்காந்துருப்பாருங்க. ஏன்னா சபாநாயகரை நீக்க கோர தீர்மானம் தான் இது. அதனால வந்து சபாநாயகர் அங்கே அந்த சீட்டில் அவரை பற்றியது டெப்யூட்டி ஸ்பீக்கர் தான் வந்து பண்ணுவார். அதுக்கப்புறம் தேவையானால் இதுலேயும் வந்து குரல் ஓட்டு இல்லை பிளாக் பை பிளாக் ஓட்டு ரெண்டுத்துக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ குரல் ஓட்டு மூலமாகவும் போகலாம். அது துணை சபாநாயகர் டிசைட் பண்ணுவார். மறுபடியும் அந்த சமயத்தில் வந்து என்ன டிசைட் பண்ணுறாரோ அதுதான். பட் இப்போ நம்பர்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எடப்பாடி தரப்புக்கு நம்பர்ஸ் இருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக அந்த தீர்மானம் வந்து தோற்கடிக்கப்படும்ன்றதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. இதில் வந்து யாரும் இப்போ பன்னீர்செல்வம் தரப்பு வந்து அவங்க எப்படி இதில் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா வந்து சபாநாயகர் வந்து ஜெயலலிதாவால் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஒரு சபாநாயகர். அந்த சபாநாயகர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு பன்னீர்செல்வம் தரப்பு இதுவரையும் எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க சொல்ல முடியாது. கேள்வி கேட்கும் போது நான் என்னுடைய ஆதரவாளர்கள்ட்ட எல்லாம் பேசி தகுந்த முடிவு எடுக்கிறேன்னு திரு பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறாரு. எண்ணிக்கை ரீதியில் பார்க்கும்போது ஒரு மெஜாரிட்டியை காட்டி
காட்டி இந்த தீர்மானத்தை திமுகவால் வெற்றி பெற செய்து முடியுமா, இல்லை ஒரு தார்மீக ரீதியில் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குமா? இல்லை, இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தார்மீக ரீதியில் மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு அழுத்தத்தை, ஒரு பரவலான ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும். ஏன்னா இவங்களுடைய திமுகவோட கோரிக்கை என்னென்னா, சபாநாயகர் அன்னைக்கு நடந்து கொண்ட விதம் சரியில்லை மட்டும் இல்லை, மக்கள்கிட்ட வந்து ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருந்ததுன்னா, சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லாட்டி கூட அந்த ரகசிய வாக்கெடுப்புன்றது எல்லாம் நீங்கள் ஒரு சர்வே நடத்தினா கூட மக்கள் வந்து ரகசிய வாக்கெடுப்பை விரும்பினாங்கன்றது இன்னைக்கு அடிப்படையான விஷயம். ஸோ அதை தான் வந்து திமுக சபையில் வச்சாங்க. அதை வந்து சபாநாயகர் ஏற்றுக்கலன்னு சொல்லும்பொழுது சபாநாயகரோட செயல்பாடுகளில் மக்கள்கிட்ட வந்து ஒரு குறை கண்டதை நம்ம பார்க்குறோம். நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். இன்னும் நிறைய தலைப்புகளும் நம்ம முன் இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம், இல்லை ஸ்பீக்கரை நீக்கக்கூடிய தீர்மானத்தை முன்னெடுத்திருப்பதை பற்றி பேசிட்டு இருந்தோம். அதே வேளையில் தான் திமுகவுடைய நடவடிக்கை ரொம்ப சர்ச்சைக்குரிய வகையில் இருந்தது என்று அதிமுக உரிமை குழுக்கு புகார் அளிக்கிறதையும் பார்க்குறோம். த அதர் சைட் ஆஃப் த காயின் அப்படின்னு அவங்க சொல்கிறது, அதிமுக அவ்வளோ ரெஸ்ட்ரெயின்ட்டாக இருந்தது, திமுகவினர் தான் ரூக்கஸில் ஈடுபட்டாங்க, இந்த மாதிரியான காட்சிகள்லாம் நம்ம வந்து பார்க்க நேர்ந்தது, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அதிமுக இன்னொரு தரப்பில் போயிருக்கு. ஸோ தி அதர் சைட் ஆஃப் காயின்லையும் வெயிட்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் சொன்னது போல இந்த ஒரு ரகசிய வாக்கெடுப்புக்கான தேவை முகாந்திரம் மக்களில் பலராலும் கூட ஏற்கப்பட்டது. ஆனால் அந்த ரூக்கஸ் சட்டசபையில் நடந்த இந்த ஒரு காட்சிகள் பற்றிய இன்னொரு பார்வையும் இருப்பதை மறுக்க முடியுமா? கண்டிப்பாக. அதாவது அவங்க அந்த விஷயத்தை எடுத்துன்ற நோக்கம் வந்து திமுக எடுத்துன்றது சரி, அந்த ரகசிய வாக்கெடுப்புன்றது எடுத்துன்றது சரி. அதுக்கப்புறம் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் அன்றைக்கி நம்ம நேரலையில் நம்ம இங்கே பேசிகிட்டு இருந்தோம், நம்ம தான் பேசிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக வந்து. ஸோ ஒரு பர்டிகுலர் நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆளும் கட்சியோட அந்த தொலைக்காட்சியோட அந்த கிளிப்பிங் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து திமுக உறுப்பினர்கள் அவருடைய மைக்கை உடைச்சது, நாற்காலியை தள்ளினது, அந்த சபாநாயகர் சேரில் அமர்ந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம அன்றைக்கி ஆக்சுவலாக இது வந்து எடிட்டட் கிளிப்பிங்கா இல்லை அது ஒரு ஃபுல் கிளிப்பிங்கா ரியல் கிளிப்பிங்கான்னு நமக்கு தெரியல. இருந்தாலுமே வந்த விஷயத்துலேயே நம்ம தெரிஞ்சது என்னென்னா, திமுக உறுப்பினர்கள் வந்து ஒரு கட் ஆஃப் லைனுக்கு அப்புறம் போயிட்டாங்க. அந்த கோரிக்கை சரி, ரகசிய வாக்கெடுப்பு கோரிக்கை சரி, அதுக்கப்புறம் திமுகவில் இருக்கும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி போய் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டாங்கன்றது நமக்கு ஓப்பனாக தெரிகிற ஒரு விஷயம். இப்போ அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு டிமாண்ட் ரொம்ப நியாயமான டிமாண்ட், ஆனால் நடந்த விஷயங்கள் சரியில்லை, வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு திமுக தரப்புல சொல்லப்படுது. ஒரு பக்கம் சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம், இன்னொரு பக்கம் திமுகவுடைய செயல்பாடு குறித்து உரிமை குழுக்கு. இல்லை, அதனால தான் சொல்ல வந்தேன், அந்த மாதிரி செயல்கள் நடந்து நம்ம பார்த்ததுனால உரிமை குழுக்கு போனால் இதை பற்றின ஒரு முழு விசாரணை அங்கே நடக்கும்ன்றதுனால உண்மையிலேயே அந்த கிளிப்பிங் சரியா, முன்ன பின்ன என்ன நடந்தது, திமுக உறுப்பினர் உண்மையிலேயே அந்த வரையறை மீறி நடந்து கொண்டார்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் இந்த உரிமை குழுக்கு போய் இந்த விஷயங்கள் விசாரிக்கப்படுறதுன்றதுல எந்த விதமான எதிர்ப்பும் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதே வேளையில் தான் இன்னைக்கு சட்டசபையில் நடந்த நிகழ்வுகளில் திமுக தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்யறதுக்காக, கண்டனங்களை தெரிவிக்கிறதுக்காக இன்று போராட்டத்தையும் அறிவிச்சிருக்கு. இதே வேளையில் நம்முடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய மற்றொரு செய்தி, திருமதி சசிகலாவுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய நோட்டீஸ் அவரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது பெங்களூரு சிறையில். அவருடைய பொதுச் செயலாளர் நியமனம் பற்றிய இந்த அதில் ஒரு சர்ச்சை எழுப்பப்பட்டு திரு பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மைத்ரேயன் தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுக்க தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது திருமதி சசிகலாவுக்கு. இதை எவ்வளோ முக்கியத்துவத்தோடு நம்ம பார்க்க முடியும்? ஏன்னா அதிமுகவுடைய விதிகள் படி ஒரு தற்காலிக பொதுச் செயலாளர் இல்லை நியமன பொதுச் செயலாளர் என்பது பற்றிய பேச்சுக்கள் இல்லை. ஆனால் அவங்க வந்து அதை செஞ்சுருக்கிறாங்க, அது சரியில்லை அப்படின்னு இன்னொரு தரப்பும், இல்லை பொதுக்குழுக்கு அதுக்கான உரிமை இருக்குது, அது வந்து சரிதான் அப்படின்னு சசிகலா தரப்பும் இருவேறு கருத்துக்களை சொல்கிறத பார்க்குறோம். Do you think it will hold water இந்த ஒரு சர்ச்சை? இல்லை, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு சசிகலாவை பொதுச் செயலாளராக நியமித்ததில் இப்போ யார் வந்து தேர்தல் கமிஷனுக்கு போயிருக்காங்களோ அவங்களும் ஒரு பார்ட்டியாக அதில் இருந்திருக்காங்க. ஸோ அதை நம்ம மறுக்க முடியாது இல்லையா? அவங்களும் ஒரு பார்ட்டியாக இருந்துன்னா அவங்கள வந்து தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க. முன்மொழிகிறாரு, அவர் வந்து வழிமொழிஞ்சாங்க, அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் பின்னாடி நடந்த டெவலப்மெண்ட்டில் பன்னீர்செல்வம் பிரிஞ்சு போன பிறகு நடந்த டெவலப்மெண்ட்டுக்கு அதன் விளைவாக இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் நம்ம ஆக்சுவலாக வந்து. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிமுகவோட விதிகள் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட விதிகள், எம்ஜிஆர் காலத்திலே ராகவானந்தம் பொதுச் செயலாளராக கொஞ்சம் காலம் இருந்திருக்காரு. என்ன விதிகள் ஏற்படுத்தப்பட்டதுன்னா,
அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்பவர் அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு இருக்கு. இது வந்து பிராக்டிகலி இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட்ன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரியான போட்டிருக்கிற அந்த விதிகளை எந்த காலகட்டத்திலையும் யாரும் திருத்தக்கூடாது என்கிறதையும் சேர்த்து போட்டிருக்காங்க இதில். அப்படி இருக்கும்பொழுது ஆனால் நீங்கள் பாருங்கள், அது ஓகே, அவங்களோட விதிகள் அப்படி இருக்கு. ஆனால் நடைமுறையில் என்ன நடக்கும்? நடைமுறையில் நீங்கள் 1.5 கோடி தொண்டர்கள் நீங்கள் இருக்கிறதா சொல்கிறீங்க. எல்லாத்தையும் நீங்கள் கருத்து கேட்டு நீங்கள் ஒரு பொதுச் செயலாளரை எலெக்ட் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்த பொழுதோ, ஈவன் ராகமானந்தன் இருந்த பொழுதோ, இல்லை ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதோ இந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன் நம்ம பார்க்கல. தொண்டர்கள் என்ன ஆக்சுவலா நடக்கும்னா, இந்த பொதுக்குழுவோ இல்லை இந்த செயற்குழுவோ இல்லை இந்த தலைமை நிலைய அந்த உயர்மட்ட குழு, பல குழுக்கள் அங்கே இருக்கலாம். எல்லாமே வந்து அந்த தொண்டர்களை ரெப்ரசன்ட் பண்ற பாடியாக தான் பொதுக்குழு இருக்கு. பொதுக்குழுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறார்? கீழே இருக்கிற கிளைக்கழகத்தில் இருக்கிற உறுப்பினர்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அவர் நீங்கள் எலெக்ஷன் நியாயமாக நடக்குதா? ஏதோ எலெக்ஷன் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் வந்து எலெக்ஷன் நடக்கிறது ஒரு மேண்டேட்டரியாக வச்சுருக்காங்க. கட்சிகள் வந்து தேர்தல் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தணும்னு, அதனால தான் அந்த கட்சிகள்லாம் இப்போ நடத்திட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கிளைக்கழகத்தில் இருக்கிற உறுப்பினர்களால், அந்த பகுதியில் இருக்கிற உறுப்பினர்களால் பொதுக்குழு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுறார். ஸோ இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுற பொதுக்குழு உறுப்பினர் தான் இருக்கு. ஆனால் சட்டம் வந்து அந்த கட்சியுடைய சட்ட விதிகள் வந்து அப்படி சொல்லலை. பொதுக்குழுக்கு அதிகாரம் கொடுக்கல, தொண்டர்களுக்கு தான் வாக்களிக்க அதிகாரம் கொடுத்திருக்கு, தேர்ந்தெடுக்க அதிகாரம். இப்போ வந்து இந்த மாதிரி சூழல் இன்னொரு தரப்புல இல்ல, இப்போ இந்த இன்னொரு தரப்பு இப்போ இதை எழுப்புறாங்களே, இந்த மாதிரியான ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி எழுப்பப்பட்டதே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள், ஒரு கேள்வி கேட்க முடியாத லெவலில் அவங்க இருந்ததுனால யாருமே இதை பற்றி எழுப்பல. இப்போ வந்து ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் வரும்போது தான் இதை எழுப்புறாங்க. ஆனால் விதிகள் படி நிச்சயமா பிராக்டிக்கலா வந்து அது அதிமுக விதிகளில் குறிப்பிட்டிருக்கபடி அந்த ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துக்கான வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலா. சோ பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருன்னா அவங்க வந்து தொண்டர்களை ரெப்ரசன்ட் பண்றதா இருக்காங்க. தேர்தல் ஆணையம் வச்சு ஒரு வாக்கெடுப்பெல்லாம் உறுதி செய்து நிச்சயமா அதெல்லாம் வந்து 1.5 கோடி பேரை வச்சு நடத்துறதுலாம் சாத்தியமே கிடையாது. தேர்தல் ஆணையம் இதுல எப்படி முன்னெடுக்கும் நினைக்கிறீங்க? இப்ப நோட்டீஸ் கொடுத்திருக்கு, அதுல ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு. தேர்தல் ஆணையம் இதில் வந்து ஒரு கடுமையாக நடந்துக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுடைய கணிப்பு என்ன? இல்லை, தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் அவங்க இது பண்ணுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சமாஜ்வாடி பார்ட்டி விஷயம் வந்தபோது பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவுக்கும் அவங்க அப்பா முலாயம் சிங்க்கும் பெரிய பிரச்சனை வந்து கட்சி சின்னம் யார்கிட்ட போகிறதுன்ற பிரச்சனை வந்தபோது அகிலேஷ் வந்து நல்ல டாக்குமெண்ட் பண்ணிட்டார். அவருடைய தரப்பு வாதங்களை எவ்வளவு எம்பிக்கள் என்ன ஆதரிக்கிறாங்க, எவ்வளவு எம்எல்ஏக்கள் என்ன ஆதரிக்கிறாங்க, எவ்வளவு அந்த கட்சியோட அந்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் என்ன ஆதரிக்கிறாங்கன்ற அந்த டாக்குமெண்டேஷனை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணார் அவர். ஸோ அந்த சின்னம் வந்து சைக்கிள் சின்னத்தை அவர் ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இது தேர்தல் கமிஷனில் என்ன மாதிரியான உங்கள் டாக்குமெண்டேஷன் கொடுக்க போகிறீங்க? இது உதாரணமாக பார்த்தீங்கன்னா 88 பிளவு தான், மறுபடியும் அதிமுக பிளவு தான். ஜெயலலிதா வந்து பொதுச் செயலாளர், ஜெயலலிதா தரப்பில் வந்து இரட்டை இலை சின்னம் கேட்டபோது என்னாச்சு? ஜானகி ஜெயலலிதா தரப்பு கேட்டபோது என்னாச்சு? ஆக்சுவலாக ஜானகி தரப்பில் வந்து ராகவானந்தம் துணை பொதுச் செயலாளர் அங்கே இருக்கார். ஜெயலலிதா தரப்பில் ஹண்டே இருக்கார். 2 பேரும் அங்கே போய் ரெப்ரசன்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாமே பாதியாக வெர்டிகல் ஸ்பிளிட். அப்போ தேர்தல் கமிஷன் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டு சேவலையும் புறாவையும் 2 பேர் கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இந்திய தேர்தல் கமிஷன் வரலாறுலேயே ஃப்ரீஸ் பண்ண சின்னம் வந்து யாருக்குமே திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அது அப்படியும் ஜெயலலிதா அதுக்கப்புறம் போராடி அந்த ரெட்டையிலை சின்னத்தை வந்து கட்சியை ஒன்றுபடுத்தி வாங்கினாங்கன்றது ஒரு முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன் அதில் அதிமுக வரலாறுல. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பொதுக்குழு அது போன்ற ஒரு சூழ்நிலையை இந்த முறை ரூல் அவுட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்படி வந்து இல்லை, எனக்கு இந்த எல்லாம் ஃப்ரீஸ் பண்ண இல்லை, எனக்கு இந்த அதிமுகவுடைய இந்த இப்போ நடக்கிற இந்த விஷயங்களே கூட இது ஒரு டெம்பரரி ஃபினாமினன்றது என்னோட அபிப்பிராயம். டெம்பரரி ஃபினாமினா இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு எதிர்காலத்தில் ஒரு நிரந்தரமான பிளவாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா இவங்களுக்கு வந்து கட்சி ஒன்றுபட்டு இருந்தால் தான் வந்து எதிர்காலம்ன்றதை வந்து எல்லாருமே உணர்றாங்க அதிமுகவில். ரெண்டாவது வந்து நீங்கள் இந்த பன்னீர்செல்வம் தரப்பால் பொதுக்குழு செயற்குழு அந்த எம்எல்ஏ எம்பிக்களில் கரெக்டாக செங்குத்தான ஒரு பிளவை காமிக்கிற அளவுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி எங்கள் எலெக்ஷன் கமிஷனில் வைக்க முடியுமான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இன்னும் எடப்பாடி தரப்பு செங்குத்தா ஒரு பிளவு எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு நிச்சயமா அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அவங்க. ஸோ அது அப்பதான் வந்து இந்த ஈவன் இந்த பொதுச் செயலாளர் பிரச்சனைகள்லாம் கூட இந்த இடத்துல அவங்க சொல்ல முடியாதா, இத்தனை எம்பிக்கள் எங்க கூட இருக்கிறாங்க, இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அவைத்தலைவர் அவர் இருக்கிறார், செல்வி ஜெயலலிதா காலத்து அவைத்தலைவர் இருக்கிறாரு, எங்களுடைய சட்ட விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பொதுச் செயலாளர் இல்லாத சமயத்துல பொதுச் செயலாளர் யார் யாரெல்லாம் நியமிச்சாங்களோ அவங்க தான் புது பொதுச் செயலாளர் நிரந்தரமா தேர்ந்தெடுக்கப்படும் வரைக்கும் தொடர்வார் அப்படின்னு. இந்த மாதிரியான விதிகள் எல்லாம் திரு பன்னீர்செல்வத்துடைய தரப்பு இன்வோக் பண்ணும்போது அதுக்கு ஒரு வேலிடிட்டி கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க வந்து அப்படி பார்க்க கூடாது. ஆக்சுவலா வந்து இப்ப பன்னீர்செல்வம் தரப்போட அந்த 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 அவங்களோட கிளைம் இருக்கு பாத்தீங்களா,
அந்த கிளைம் எப்போ வந்து ஒரு தகுதி பெறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பில் எவ்வளவு பேர் இருக்காங்க, செங்குத்தான பிளவுன்னு சொல்கிற அளவுக்கான ஆட்கள் அவங்க தரப்பில் இருக்காங்களா. ரெண்டாவது, இப்போது சசிகலா நியமிக்கப்பட்ட பிறகு அவங்க வந்து துணை பொதுச் செயலாளரை நியமித்தாங்க, அவைத்தலைவரை நீக்கினாங்க, புது அவைத்தலைவரை நியமித்தாங்க. இதெல்லாம் இப்போ வந்து ஒரு 2 தரப்பும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் நீக்கிறது போகிறது எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து எந்த ஒரு கட்சி பிளவுபட்டாலுமே இது நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் இறுதியில் தேர்தல் கமிஷன் முன்னாடி நீங்கள் வைக்கிற டாக்குமெண்ட் என்ன? செங்குத்தான பிளவு, 2 பேருக்கு யார் தரப்பில் ஆதரவு அதிகமாக இருக்கு, உண்மையிலே சரிசமமான ஆதரவு தானா, இல்லை பொதுக்குழு பாடியில் யாருக்கு ஆதரவு அதிகமாக இருக்கு, எம்எல்ஏக்கள் மத்தியில் யாருக்கு அதிகமாக இருக்கு, எம்பிக்கள் மத்தியில் யாருக்கு ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் நீங்கள் வைக்கும்பொழுது தேர்தல் கமிஷன் அந்த டாக்குமெண்டேஷனை பார்த்து தான் ஒரு முடிவு எடுப்பானே தவிர பன்னீர்செல்வம் தரப்பில் நியாயம் அநியாயம் இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் போக மாட்டாங்க. ரெண்டாவது வந்து ஏற்கனவே நடந்தது எப்படி, பொதுச் செயலாளர் எலெக்ஷன் எப்படி நடந்தது, அந்த விதிகள் அப்படி சொல்லப்பட்டிருந்தா கூட ஏற்கனவே எப்படி நடந்தது, இப்போ எப்படி நடந்திருக்கலாம் பார்ப்பாங்க. ரெண்டாவது, நீங்கள் சொல்கிற குறை சொல்கிற நீங்கள் தான் அவங்கள தேர்ந்தெடுத்தீங்கன்ற ஒரு பாயிண்ட் அங்கே இருக்கு. ஆக்சுவலாக இதை ஒட்டியே தான் இன்னொரு தலைப்போ நம்ம இருக்கிறது. திரு பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறாரு, எம்எல்ஏக்கள்லாம் அவங்க பக்கம் இருக்கலாம், ஆனால் 100% அதிமுக தொண்டர்கள் எங்கள் பக்கம் தான் இருக்கிறாருன்னு திரு பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறாரு. கிரவுண்ட் அவர் சொல்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து ஒரு சப்ஜெக்டிவான மேட்ரு. இது இப்போ அவரை பொறுத்த மட்டும் அவர் சொல்லலாம் 100%. நீங்கள் எடப்பாடி தரப்பில் கேட்டிங்கன்னா தொண்டர்கள் யாருமே அவங்க பக்கம்லாம் எல்லாம் என் பக்கத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அவங்க சொல்லலாம் ஒரு வேளை. பட் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம உணர்றோம். நான் இப்போ இதுக்கு முன்னாடி பேசும்போது ஒரு உதாரணம் சொன்னேன். எப்படி பூந்தமல்லியில் நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து 50க்கும் குறைவான அதிமுக தொண்டர்கள் 2 பெண்கள் கலந்துனாங்கன்னு சொன்னேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் மத்தியில் நிச்சயமாக பன்னீர்செல்வம் சொல்கிற அளவுக்கு 100% இல்லாட்டி கூட இந்த ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது, பின்னர் அவர் இறந்து போனது, அப்புறம் சசிகலாவுடைய அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அதிமுக தொண்டர்களால் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்கல. ஸோ அந்த தொண்டர்கள் முழுக்க பன்னீர்செல்வம் தரப்பில் இருக்காங்கன்றது உண்மை. ஆனால் அது 100%ன்றது கேள்விக்குறி. அதில் வந்து எண்ணிக்கை அந்த 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 பர்சன்டேஜ் எண்ணிக்கை நிச்சயமாக மாறுபடலாம். ஆனால் பன்னீர்செல்வத்துக்கு என்று ஒரு ஆதரவு தளம் வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கின்றதுல மறுக்க முடியாது. அதே சமயம் வந்து உள்ளாட்சி தேர்தல் அதான் அவங்க வந்து அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கிற அதே சமயத்தில் இந்த ஜெயலலிதா இந்த கட்சி வந்து ஒற்றுமையாக இருக்கணும், இந்த கட்சி எந்த விதத்திலையும் பிளவுபட்டு எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பை கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க அது தெளிவாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குழப்பத்தில் அவங்க இருக்காங்க. அதனால் பன்னீர்செல்வம் வந்து முழுக்க he cannot take into account that entire ADMK cadre is behind him. இப்போ அதை வந்து நீங்க சொன்னது போல இந்த ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற இந்த இது உங்களுக்கு ஒரு இன்புட் இருக்கலாம், எனக்கு ஒரு இன்புட் சப்ஜெக்டிவான விஷயம் இருக்கலாம். அது ஒரு சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். ஆனா அது நிரூபணமாக கூடிய ஒரு இடம் தேர்தல் தான். அது ஸோ தேர்தல் வரக்கூடிய நிலையில திரு பன்னீர்செல்வம் அந்த ஒரு சான்ஸ் எடுப்பாரா? உள்ளாட்சி தேர்தலில் களமாடும் பொழுது அவருக்கான சாதக பாதகங்கள் வாய்ப்புகள் என்ன நினைக்கிறீங்க? உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த மட்டும் பன்னீர்செல்வம் தரப்பு அந்த மே மாதமோ நீங்கள் சொல்கிறீங்க அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து தனியாக போட்டியிடுற ஒரு முடிவு எடுத்து நின்றாருன்னா சில பேக்கெட்ஸில் வந்து அவங்களோட இம்பாக்ட் இருக்கும். சில உதாரணமாக பன்னீர்செல்வம் ஊரில் இருக்கலாம், இன்னும் வேறு அந்த பிரிவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் இருக்கிற ஊரில் அதோட இம்பாக்ட் இருக்கலாம். அது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடி பக்கத்தில் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் அவர் பக்கத்தில் இருக்கிறதுனால அதிகாரமும் கைவசம் இருக்கிறதுனால பெரிய அளவு வந்து இந்த பன்னீர்செல்வம் தரப்பு வந்து எடப்பாடி தரப்புக்கு ஒரு டென்ட்டை உருவாக்க முடியாதுன்றது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா அல்டிமேட்டாக பார்க்கும்போது அந்த தொண்டை என்ன நினைக்கிறான்னா, கட்சி எந்த விதத்திலையும் பிளவுபட்டு போயிடக்கூடாது, கட்சி வந்து இரட்டை சின்னத்தை தக்க வைக்கணும், கட்சி வந்து வெற்றி பெறணும், வேற ஒரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. வேற ஒரு கட்சினா திமுக தான், வேற யாரும் கிடையாது. திமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அதில் வந்து அதிமுக தொண்டர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கானுங்க. ஸோ அந்த குரூஷியல் பாயிண்ட் வரும்போது தே வில் டிசைட் பன்னீர்செல்வம் தரப்புக்கு போட்டு ஒன்றும் ஆக போறது இல்ல அப்படின்னு நினைப்பான். நீங்க சொல்றது போல நடுவில் ஏதாவது டெவலப்மெண்ட் எடப்பாடிக்கு பிரச்சனை வந்து அது ஒரு கரெக்டா இருந்ததுன்னா அதுல கொஞ்சம் மாறுபடும், அந்த விஷயங்கள்லாம் மாறுபடும். நீங்க சொன்னது போல நிறைய சப்ஜெக்டிவான எலிமெண்ட்ஸ் உள்ளடங்கிய ஒரு விஷயம். அது அப்ஜெக்டிவா தெளிவாகக்கூடிய இடம் வந்து வர இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், ஆர்கே நகர் தேர்தலும் கூட லைட். இறுதியா ஒரு கருத்து மட்டும் கேட்க விரும்புறாரு. 2247 கோடி விவசாயிகளுக்கு நிவாரணம் அறிவிச்சிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. யானை பசிக்கு சோழ பொறி அப்படிங்கிறது பல விவசாய அமைப்புகள் இது பற்றி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து. ஆக்சுவலாக அதிமுக ஆட்சிக்கு வந்த போதே கடந்த மே மாதத்துக்கு பிறகு ஜெயலலிதா இருக்கும்போதே விவசாய கடன்கள்லாம் தள்ளுபடி கிட்டத்தட்ட 4000 கோடி அவங்க தள்ளுபடி பண்ணாங்க. விவசாய கடன்கள்லாம் அஃப்கோர்ஸ் கூட்டுறவு வங்கியில் வாங்கின கடன்கள் தான் தள்ளுபடி பண்ணாங்க. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் தள்ளுபடி பண்ணலன்றது ஒரு கோரிக்கையாக இருக்குன்னு அதை வச்சுருக்காங்க. ஸோ இந்த சூழலில் கடந்த ஒரு 4-5 மாதமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி விவசாயிகளோட தற்கொலை, டெல்டா விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான நிவாரணம் வந்து நிச்சயமாக யானை பசிக்கு சோழ பொறி தான், அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இதாவது இது வந்து நேரடியாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறதுன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ எல்லாமே வந்து மணி டிரான்ஸ்ஃபர் அப்படி தானே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போது 4 கை தாண்டி போகிறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் அந்த பணம் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் போய் சேரும் அப்படின்றது ஒரு ஆறுதலான விஷயம். ஆனால்
இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி மெஷர் தான். இதெல்லாம் அந்த விவசாயிகளுக்கான ஒரு நிரந்தர ஒரு நிவாரணம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடிப்படையான பல விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. இன்ஃபேக்ட் டெல்டா பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது குஜராத்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மைக்ரோ லெவலில் வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சரை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் தமிழ்நாட்டில் வரல. ஸோ நீர் மேலாண்மை, அப்புறம் வந்து இந்த உரம், அப்புறம் வந்து இந்த மண் வளம், இந்த மாதிரி விதைகள், இந்த மாதிரி விஷயங்கள் பல விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இடைவேளை சமயத்துல பேசிட்டு இருந்தோம், ஒரு பெரிய ஒரு வறட்சி காலம் இது. விவசாயிகளுடைய பெருந்துயரம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வேதனை தரக்கூடியது. குடிநீர் பற்றாக்குறையும் கூட ஒரு அக்யூட் வாட்டர் ஷார்ட்டேஜ் சென்னை உட்பட தமிழகத்துடைய அத்தனை பகுதிகளையும் இன்னைக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சவாலா இருக்கு. எப்படி சமாளிக்க போகிறது அரசு? ஒரு மிக முக்கியமான சவாலா இப்ப பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு மனது இருக்கிறது. நிகழ்ச்சியில பங்குகொண்ட திரு பிரியன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த நேர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.